பிசியில் ஒரு 222 ஜாதிகள் இருக்குது. இந்த 222 ஜாதிகளில் 34 ஜாதிகள் வந்து அதிகமான இடங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு 188 கரெக்ட் தான், 12 ஒரு 188 ஜாதிகள் பார்த்தீங்கன்னா கம்மியான இடங்கள் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த 188 ஜாதிகளுக்கு வந்து குறைவான இடம் கிடைக்குது, இந்த 34 ஜாதிகளுக்கு வந்து அதிகமான இடம் கிடைக்குது. ஸோ இந்த பிசி வந்து 50% இருந்துச்சா, இதில் இந்த 188 ஜாதிகளில் சில ஜாதிகளை தனியாக பிரித்து எம்பிசின்னு கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் அம்பாசங்கர் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத காலகட்டங்களில் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 28/3/1989 நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து இந்த அம்பாசங்கர் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எம்பிசிக்கு 20% செப்பரேட் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 7/9/1990 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி அபிஷேகப்பட்டியில் வந்து தொடங்கப்படுது. 24 சமத்துவபுரம் திட்டம். ஓகேங்களா, இந்த சமத்துவபுரம் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா எக்ஸாம்லையுமே இதை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது ஆகஸ்ட் 15, 1997. ஸோ சுதந்திர தின விழாவின் போது அறிவிக்கிறாங்க. இந்த சமத்துவபுரத்தோட ரியாலிட்டியை நான் சொல்கிறேன், இது எதுக்குன்னு சொல்கிறேன். ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்னு ஒதுக்கி ஒரு தனியாக ஊருக்கு வெளியே வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அவங்கள தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமத்துவபுரம் கான்செப்டை கொண்டு வராங்க. இதில் வந்து பெரும்பாலான வீடுகள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், பிற வீடுகள் பார்த்தீங்கன்னா பிற ஜாதிகளுக்கும் ஒதுக்கப்படும். ஓகேங்களா, இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட இப்போ இந்த சமத்துவபுரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடமாவே மாறி போச்சு. அது ஒரு வேதனையான விஷயம்தான். ஆகஸ்ட் 15, 1997 இந்த சமத்துவபுரம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. இது தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 17, 1998. ஓகேங்களா, ஓகே. இந்த சமத்துவபுரம் முதல் சமத்துவபுரம் எங்கே தொடங்கப்பட்டது? மதுரையில் திருமங்கலம் தாலுக்கால மேலக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்கே தான் முதல் சமத்துவபுரம் தொடங்கப்படுது. ஆகஸ்ட் 17, 1998. ஏப்ரல் 8, 1999 இந்த சமத்துவபுரம் அப்படிங்கிற பெயரை பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. சமத்துவபுரம் அப்படிங்கிற பெயரை பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்கிறாங்க. ஓகே, இதுதான் இந்த முதல்ல தொடங்கப்பட்ட சமத்துவபுரம் மேலக்கோட்டை கிராமத்தில் இருக்கிறது. 25 அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னையில் துவங்கப்படுது. இந்தியாவோட முதல் சட்ட பல்கலைக்கழகம் இதுதான். ஃபார்மலாக இனாகிரேட் பண்ணது எப்போன்னா செப்டம்பர் 20, 1997. இது எப்போ நடைமுறைக்கு வந்தது, தொடங்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 3, 1997. ஸோ அப்போ இந்தியாவோட முதல் சட்ட பல்கலைக்கழகமான அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் செப்டம்பர் 20, 1997 ஃபார்முலா இனாகிரேட் பண்ணி அக்டோபர் 3, 1997 ஸ்டார்ட் பண்றாங்க. 26 ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டு உமன்ஸ், பெண்களுக்கான சொத்துரிமை. இப்போ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இந்த சட்டத்தை சொல்லலாம். ஹிந்து வாரிசுரிமை சட்டம் ஜூலை 4, 1956 நிறைவேற்றுறாங்க. இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக இதில் தான் நேருக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அப்போ இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. இப்போ இதை வந்து திருத்துறாங்க. 1989 பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை வந்து திருத்துது. இந்த பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது அப்படிங்கிற சட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு மாநிலங்களும் திருத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ கேரளா 76 திருத்துச்சு, ஆந்திரா 85, தமிழகம் 89, மகாராஷ்டிராவும் கர்நாடகம் 94 திருத்தினாங்க. இந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சொல்கிறேன், இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது, சரி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் 29, 1989. நடைமுறைக்கு வந்தது, முன் தேதி நடைமுறைக்கு வந்தது மார்ச் 25, 1989. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மார்ச் 25, 1989 முன்னாடி பெண்களுக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அதே இது மார்ச் 25, 1989 அப்புறம் கல்யாணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த பெண்களுக்கு வந்து மூதாதையர் சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு 1989 தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வரப்படுது. இது 2 வரை கேள்வியில் கேட்டான். 2021 குரூப் 1 ஒரு கேள்வி கேட்டிருப்பான், அதுக்கு இதுதான் பதில். ஓகேங்களா, அந்த சொல்கிறேன். அதை இப்போ இதுவுமே பிரச்சனை ஆயிடுச்சு.
என்னன்னா அதை எப்படி ஒரு தேதியை கொடுத்து திருமணம் பண்ணியிருந்தா அப்போ சொத்துல பங்கு கிடையாதா? இது மாதிரி எல்லா மாநிலங்களும் ஒவ்வொரு சட்டம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் குழப்பமாக ஆரம்பிச்சது. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா செப்டம்பர் 9, 2005 இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தத்தை மத்திய அரசே பண்ணிட்டாங்க. அதுல வந்து கல்யாணம் எப்போ ஆயிருந்தாலும் சரிதான் உங்களுக்கு வந்து சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2015 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தது. ஆமாம், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தது. அந்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, சொத்துல பங்கு வேணும் அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு வந்து சொத்துல பங்கு வேணும் அப்படின்னா அந்த சொத்தின் உரிமையாளர் உயிரோட இருந்திருக்கணும், அவர் இறந்துட்டார் அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஜட்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து ஆகஸ்ட் 11, 2020 ஒரு தீர்ப்பு கொடுக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெற்றோர்களா சொத்தின் உரிமையாளர் உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி சொத்துல பங்கு உண்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 2021 குரூப் 1 ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, 3 ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பெரியாரோட முதல் சுயமரியாதை மாநாட்டில் இந்த விஷயத்தை தான் பேசினாரு. ஆகஸ்ட் 2020 உச்சநீதிமன்றம் இது தொடர்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது எதுன்னா பெண்கள் சொத்துரிமை பத்தி. 2023 இந்த கேள்வியை 2 தடவை கேட்டிருக்காங்க. 1989 எதற்காக சட்டம் கொண்டு வந்ததுன்னு கேட்டாங்க. இல்லைன்னா திமுக அரசாங்கம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்கு எந்த வருடம் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க. ஸோ இந்த 1989 இது தொடர்புடைய இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது 27 1996 ஜூலை 17 மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் சென்னை அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. 1976 மாநிலம் முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல 2 வகையான பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கு. பிடிஎஸ் அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரேஷன் கடை, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கடை. பிடிஎஸ், இந்த பிடிஎஸ்ல 2 இருக்கு. ஒன்று டார்கெட்டட், இன்னொன்று யூனிவர்சல். ஒன்று டார்கெட்டட், இன்னொன்று யூனிவர்சல். டார்கெட்டட் அப்படின்னா என்னன்னா யாரு பயனாளியோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது. யூனிவர்சல் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கறது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம சைக்கிள் லேப்டாப்லாம் அப்படி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. யூனிவர்சல் தான், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பட் முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம யூனிவர்சல் ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நிறைய நிதி வீணாகுது, இனிமே நம்ம வந்து டார்கெட்டட் ஸ்கீம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் வரல. ஸோ நம்ம வந்து யூனிவர்சல் பிடிஎஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயாவது கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 29 அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது 1997 ஜூன் 26 தொடங்கினாங்க. போன குரூப் 1 கேட்டுதான் இந்த கேள்வியை. 1997 ஜூன் 26 வேலூர்ல வாலாஜாப்பேட்டை பக்கத்துல பொன்னை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல. 11/9/2006 இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? இப்ப இந்த திட்டத்துல என்ன பண்றாங்க? 21/1/2007 அந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து வேலூர் மாவட்டம் திருமதலாம்பாக்கம் கிராமத்துல தொடங்கினாங்க. இப்போ திமுக இப்போ 2021 ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஃபேஸ் 2 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2021-22 இருந்து 2025-26 பீரியட் வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதியுதவி கொடுப்பாங்க. பெர் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2505 கிராமங்கள். நம்ம பரத் என்னும் நான் ஒரு படம் இருக்கும், அதில் மகேஷ் பாபு வந்து என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடி கொடுக்க போகிறேன், அந்த கிராமம் வந்து தன்னிறைவு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒவ்வொரு கிராமத்துக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அடிப்படை நிதி வந்து 30 லட்ச ரூபா. தமிழ்நாட்டில் இருக்க 12,525 கிராம ஊராட்சிகள்லையும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். சரி, ஓகே, இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அதை பற்றி பேசுகிறோம். கான்கிரீட் ரோட்ஸ், கான்கிரீட் சாலைகள் அமைப்பாங்க. தெருவிளக்கு, சோடியம் ஆவி விளக்குகள் போடுவாங்க. ஒரு கிராமத்திற்கு ஒரு குளம், மீன் உற்பத்தி உருவாக்கி கொடுப்பாங்க. சுடுகாடு இடுகாடு கட்டி கொடுப்பாங்க. குடிநீர் வழங்குகள் கொடுப்பாங்க. பிளே கிரவுண்டு, படிப்பகம், லைப்ரரி, அதுக்கப்புறம் கிராம சந்தைகள். இப்போ இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் கீழே லைப்ரரி இருக்குல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்கும். என்னன்னா இவங்க ஆட்சி வரும்போது இந்த லைப்ரரிக்கு வந்து இவங்களோட நியூஸ் பேப்பரை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு கொடுக்கறது. அடுத்த ஆட்சி வரும்போது அவங்களோட நியூஸ் பேப்பரை கொடுக்கறது.
அடுத்த ஆட்சி வரும்போது அவங்க என்ன நியூஸ் பேப்பர் நடத்துகிறாங்களோ அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி இந்த லைப்ரரியில் வந்து ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஓகே, நமக்கு நாமே திட்டம். இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கும் நமக்கு நாமே திட்டத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தான். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் மொத்த நிதியும் அரசாங்கமே கொடுத்துரும். ஆனால் நமக்கு நாமே திட்டத்தில் 1/3 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, அதையும் நம்ம பேசுவோம். 23 ஜூன் 1997 வேலூர் மாவட்டம் விண்ணாமங்கலத்தில் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2001 கிராம சுய தன்னிறைவு திட்டம்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. 2002 சுய தன்னிறைவு திட்டம்னே மாற்றினாங்க. 11 டிசம்பர் 2021 இந்த திட்டம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சேலம் மாவட்டம் சீலமநாயக்கம்பட்டியில் தொடங்கினாங்க. அதாவது என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பணிகளில் மினிமம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேலை வந்து செய்கிறாங்க அப்படின்னா 33 ரூபா, அதாவது 33.33 போயிட்டே இருக்கும். அந்த 33 ரூபா நீங்கள் போடணும், மீதி இருக்கிற அமௌண்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் நமக்கு நாமே. அதாவது 1/3 3ல் 1 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களோட பங்களிப்பு இருக்கணும், மீதி வந்து உங்களுக்கு அரசாங்கம் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, மினிமம் 1/3, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். 100 ரூபாயும் கொடுக்கலாம், உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100 ரூபாயும் கொடுக்கலாம். இல்லை என்னால் முடியல அப்படின்னா மினிமம் 1/3 நீங்கள் வந்து 100க்கு 33 ரூபா கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா. ஓகே, உழவர் சந்தை. இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப சுவாரஸ்யமானது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. 1998 அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட் கமிட்டி, அதாவது விவசாய உற்பத்தி சந்தைப்படுத்துதல் வரி மீளாய்வு குழுன்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. எஸ் ரத்னவேலு அப்படின்னு ஒருத்தர் தலைமையில். இப்போ இந்த குழுவோட வேலை என்ன அப்படின்னா, பிற மாநிலங்களில் விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைபொருட்களை எப்படி வந்து மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு விவசாயிகிட்ட இருந்து ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இடைத்தரகர் வந்து நடுவில் ஒரு 20 ரூபா வைப்பார், மக்களுக்கு வரும்போது 30 ரூபாயா வரும். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட விவசாயிக்கு 10 ரூபா தான், அந்த எதுவுமே செய்யாத இடைத்தரகருக்கு 20 ரூபா போகுது. மக்களுக்கு வந்து 30 ரூபா வரும்போது அந்த காசு உண்மையான உழைச்ச விவசாயிக்கும் போகாமல் மக்களும் அதிக தொகை கொடுத்து அந்த பொருளை வாங்க வேண்டியிருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒழிக்கிறதுக்காக ஏதாவது ஸ்கீம் இருக்கா, பிற மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக விவசாய உற்பத்தி சந்தைப்படுத்துதல் வரி மீளாய்வு குழு அப்படிங்கிறது 1998 ரத்னவேலு தலைமையில் அமைக்கப்பட்டது. இவங்க எல்லா ஊர்களுக்கும் போகிறாங்க, எல்லா மாநிலங்களுக்கும் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் சண்டிகரில் அப்னே மண்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் செயல்பட்டு இருக்கு. அது கவர்மெண்டோட ஸ்கீம் கிடையாது, பொதுமக்களே செய்கிறாங்க. அப்னே மண்டி அப்படின்னா நம்ம கடை அப்படின்னு அர்த்தம். இப்போ விவசாயிகள் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களை அவங்க என்னைக்கு அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா விவசாயிகளும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. அந்த இடத்துல போய் பொதுமக்கள் வந்து அவங்களோட பொருளை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இவங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொருளை அப்படியே டிராக்டரில் எடுத்து போட்டு வருவாங்க. அங்கே வந்து டிராக்டரில் அப்படியே உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. பொருள் 10 ரூபா அப்படின்னா விவசாயி ஒரு 15 ரூபான்னு வச்சா கூட அந்த 5 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் விவசாயிக்கு தான் போகுது. மக்களும் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே பயனடைகிறாங்க அப்படின்னு இந்த அப்னே மண்டி அப்படிங்கிற கான்செப்டை ரத்னவேலு யார்கிட்ட சொல்கிறாரு, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி முதல் உழவர் சந்தை அப்படிங்கிறது மதுரை அண்ணா நகரில் வந்து தொடங்கப்படுது. ஓகேங்களா. ஸோ உழவர் சந்தை திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1999 நவம்பர் 14 தமிழ்நாட்டோட முதல் உழவர் சந்தைன்னு கேட்டாங்க அப்படின்னா மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தை தான். ஓகேங்களா. 100ஆவது உழவர் சந்தைன்னு கேட்டால் பல்லாவரம் உழவர் சந்தை. முதல் உழவர் சந்தை மதுரை அண்ணா நகரில் இருக்கிறது. இதான் அதோட ஃபோட்டோ. அந்த மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் எழுதியிருப்பாங்க. 14/11/1999 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் உழவர் சந்தை அண்ணா நகர் மதுரை. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டோட முதல் உழவர் சந்தை மதுரை அண்ணா நகரில் தான் தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 10, 2022 மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தோட தூய்மை மற்றும் பசுமை காய்கறிகளுக்கான சிறந்த சந்தையை அங்கீகரிக்கப்பட்டு விருது கொடுக்கப்படுது. எதுக்கு? நம்மளோட அண்ணா நகர் உழவர் சந்தைக்கு. இந்த விருது வந்து 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். ஆகஸ்ட் 10, 2024 வரைக்கும் இந்த விருது இருக்கும். ஓகேங்களா. நமக்கு ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாமு, ஜூலை மாதம் குரூப் 1 எக்ஸாமு. கட்டாயம் இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோயம்பேடு பேருந்து நிலையம் ஜூன் 6, 1999 அடிக்கல் நாட்டுறாங்க. நவம்பர் 18, 2002 செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறக்கப்படுது. அக்டோபர் 9, 2018 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு பேர் மாற்றம் செய்யப்படுது. ஓகேங்களா. நீங்கள் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போனீங்கனாலே இந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கல்வெட்டு இருக்கும், இந்த பக்கம் ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்த பக்கம் கல்வெட்டில் அவங்களால
அடிக்கல் நாட்ட விட்டதுன்னு இருக்கும், இந்த பக்கம் கல்வெட்டில் அவங்களால திறக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. 2018 புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு பேர் மாற்றம் செய்யப்படுது. நம்ம ஸ்கூல் புக்கில் ஐ திங்க் 9th புக்கா 8th புக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு பாடம் இருக்கும். அதில் 2010 ஏன்னா அவர் 1917 பிறந்தாரா, 2017-18 எல்லா பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களுக்கும் பேருந்து நிலையங்களுக்கும் அவரோட பேர் வச்சாங்க. அதை உங்களுக்கு புக்லேயே அந்த பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி போட்டிருப்பாங்க. வால்வழி திட்டம். இந்த வால்வழி திட்டம் அப்படிங்கிறது பள்ளி சுகாதார திட்டம்னு இப்போ செயல்படுத்துறாங்க. முன்னாடி இதோட பேர் என்ன அப்படின்னா வியாழக்கிழமை பள்ளி சுகாதார திட்டம். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை உண்டு. டாக்டர் சாலமன் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஃப்ரெண்டு. அவர் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு, மேற்கத்திய நாடுகளில் குழந்தைகளை மட்டுமே பாதிக்கிற அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர்னு சொல்லப்படுற முடக்குவாத இதய நோய் வந்து பரவிட்டு இருக்கு. கட்டாயம் இந்தியாவிலையும் பரவும், தமிழ்நாட்டுக்கும் வரும். ஸோ நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சாலமன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சாலமன் அவர்கள் சொன்ன விஷயத்த கலைஞர் கருணாநிதி அவர்களோட நண்பர் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சரி சாலமனை கூட்டிட்டு வாங்க, நம்ம அதை பற்றி பேசி நம்ம திட்டம் வேணா செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் வால்வழி திட்டம்னு சொல்லப்படுற பள்ளி சுகாதார திட்டம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வியாழக்கிழமை பள்ளி சுகாதார திட்டம். 1999 நவம்பர் மாதம் ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 1999 டிசம்பரில் திருவள்ளூர், தேனி, திருவண்ணாமலையில் பைலட் பேஸ், தட் மீன்ஸ் சோதனை முறையில் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் ஜனவரி 2000 இந்த திட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுது. பள்ளி குழந்தைகளை முடக்குவாத இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அந்த பள்ளியோட ஆசிரியர்களுக்கு, ஒவ்வொரு பள்ளியோட ஆசிரியர்களுக்கும் அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒருவேளை மாணவர்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க பார்த்துக்கிறதுக்காக. அதை தவிர்த்து வியாழக்கிழமை அந்த மாநில சுகாதார குழு இருக்கு இல்லையா, அவங்க பள்ளிக்கு வந்து எந்தாவது மாணவர்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள தனிமைப்படுத்துவாங்க. ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போவாங்க. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை. இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா 7 செப்டம்பர் 1990 வேலை துவங்கப்பட்டு 1 ஜனவரி 2000 இந்த சிலை வந்து திறக்கப்பட்டது. ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா 1990 வேலை ஸ்டார்ட் பண்ணி 2000 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. 35 டைடல் பார்க். இந்த டைடல் பார்க் 2023 கேட்ட கேள்வி. டிட்கோ எல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களோட ஜாயின்ட் வெஞ்சரில் உருவாக்குனதான் டைடல் பார்க்கு. 4 ஜூலை 2000 டைடல் பார்க் வந்து உருவாக்கப்பட்டது. வருமுன் காப்போம் திட்டம். இந்த வருமுன் காப்போம் திட்டம் அட்வான்ஸ் ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. 22/11/1997. ஆக்சுவலாக இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் நிறைய வருடங்கள் வந்து வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 1997, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2006. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் சார் 97 படிக்கணுமா 2006 படிக்கணுமா, இப்போ மறுபடியும் தொடங்கியிருக்காங்க. அது அந்த தேதியும் சொல்கிறேன். என்னாச்சுன்னா 1997 ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான நிதி உதவி பெருசாக இல்லை. அதனால் அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விரிவுபடுத்தப்படவும் இல்லை, குறைவான இடத்துல மட்டும்தான் செயல்படுத்தப்பட்டது. 2006 மறுபடியும் இந்த திட்டத்தை பூந்தமல்லியில் இருக்கிற அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் தொடங்குறாங்க. இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுது. லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாமில் இதை தான் கொடுத்துருந்தான். 2006 தான் வருமுன் காப்போம் திட்டத்துக்கு ஆன்சர்லேயே கொடுத்துருந்தான். பொறுத்துக்க கொடுத்துருந்தால 4 ஸ்கீம் கொடுத்துட்டு பொறுத்துக்க கேட்டிருந்தாங்க. அதில் டிசம்பர் 30, 2006 தான் வருமுன் காப்போம் திட்டத்துக்கான வருடமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 2015 அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம்னு ஒரு திட்டம் தொடங்கப்படுது. இந்த 1997 நம்ம ஒரு வருடம் சொன்னோம்ல, அந்த வருடம் எப்படி தெரிய வருதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம்னு ஒரு திட்டம் தொடங்குறாங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட லெட்டர் பேரில் எழுதுறாரு, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் அப்படிங்கிறது கழக ஆட்சியில் 1997 கொண்டு வரப்பட்ட வருமுன் காப்போம் திட்டம் தான். ஸோ இது வந்து வேற புது திட்டம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும் 1997 வருமுன் காப்போம் திட்டம் வந்துருச்சுன்னு. திருப்பி இப்போ 27 செப்டம்பர் 2021 சேலம் வாழப்பாடி பேரூராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வருமுன் காப்போம் திட்டம் மறுபடியும் துவங்கப்பட்டது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் செக்அப் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1250 கேம்ப்னு நினைக்கிறேன், கிராமம் நகர்ப்புறம் ரெண்டும் சேர்த்து வருடத்திற்கு 1250 மெடிக்கல் கேம்ப் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அனைவரும் அர்ச்சகராகும் திட்டம். இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்.
2/10/1970 சட்டம் வந்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை எதிர்த்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கில் தீர்ப்பு வருது. 1972 மார்ச் 15 அனைவரும் அர்ச்சகராகும் சட்டத்தை நீதிமன்றம் வந்து நிராகரிக்குது, கேன்சல் பண்ணுது. அது சேஷம்மாள் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 23/5/2006 மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீவோ ரிலீஸ் பண்ணுறாங்க, செகண்ட் டைம். இப்போ இந்த 2006 ஜீவோ ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, இதை பேஸ் பண்ணி 2007 ஒரு 206 ஸ்டூடெண்ட் வந்து படித்து முடிச்சுட்டாங்க அந்த அனைவரும் அர்ச்சகராகும் திட்டத்தின் கீழே. இப்போ இந்த 2006 ஜீவோக்கு அகைன்ஸ்டாகவும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. வழக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்க ஆதி சிவாச்சாரியார் சங்கம் விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதில் தீர்ப்பு வந்து 16/12/2005 வருது. ஆனால் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் படித்து முடிச்சுட்டாங்க. இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், ஆனால் அந்த அர்ச்சகரோட நியமனம் கோவிலோட ஆகம விதிகளை பின்பற்றி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஆகம விதிகள் படிக்க வச்சாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. 1982 எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீதிபதி மகாராஜன் தலைமையில் ஒரு குழு வச்சாங்க. கோவில் பழக்க வழக்கங்களில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகிறது குறித்தும் அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்று, உரிய பயிற்சிக்கு பிறகு அனைவரும் அர்ச்சகராக நியமிக்கலாம். அதுக்கு முன்னாடி விதி 25/2 நீங்கள் திருத்தம் கொண்டு வரணும். இது ரெண்டுமே நீதிபதி மகாராஜன் தலைமையிலான குழுவோட பரிந்துரை. அதுக்கப்புறம் 2002 ஆதித்யன் விஷஸ் கேரளா கவர்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆகமங்கள் மத பழக்க வழக்கங்கள் எல்லாருக்குமே சமம், அதனால எல்லாருமே ஆகமம் கற்றுக்க முடியும், அனைவரும் அர்ச்சகராக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி 2005 பார்த்தீங்க அப்படின்னா வந்த அரசாணை செல்லும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த ஆகம விதி அப்படின்னா என்ன? இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்க விஷயம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். கோவில் கட்டுமானத்திலிருந்து கோவிலோட அன்றாட செயல்முறை வரைக்கும் ஆகம விதிகளை பின்பற்றி தான் இருக்கும். நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் எதுவுமே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அது ஆகம விதியை பின்பற்றி தான். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே கோயிலுக்கு உள்ளே கிடையாது, கோயிலுக்கு வெளியே தான் இருக்கும், அதுவும் ஆகம விதியை பின்பற்றி தான். ஸோ இது ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய இருக்குது ஆகம விதிகளில். இப்போது படித்து முடிச்சிட்டாங்களா, இவங்க எல்லாத்தையுமே அர்ச்சகராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதன்படி தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பிரசாதி அர்ச்சகர் யாருன்னா மாரிசாமி. மதுரை, புதூர், இதை சில இடங்களில் தல்லாகுளம்னு போடுறாங்க. ஐயப்பன் கோவிலில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார் February 2017. ஜூலை 2020 தியாகராஜன் அப்படின்னு ஒருத்தர் மதுரை நாகமலையில் இருக்க பிள்ளையார் கோவிலில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார். இதுதான் பிரசாதி, அதாவது வேற்று சாதியினர் அர்ச்சகராகிறதுல முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது மாரிசாமி. ஓகே, 2006 ஜூன் 3 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. 2008 செப்டம்பர் 15 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. ஆக்சுவலாக இது வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சென்னையில் வந்து KK நகரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படிங்கிறது சென்னை KK நகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2006 ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது காமராஜர் அவர்களோட பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிமுகப்படுத்துகிறாங்க. 2006 நவம்பர் 11 வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி. இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி இருக்குல்ல, இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா இந்த நிதி உதவி கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்காக எல்லாரும் 5 வருஷம் சும்மா இருந்துட்டு போய் நிதி உதவி வாங்கலாமான்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு தகுதி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா படித்து முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணி 1 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த இதை வாங்கிக்கலாம். பிற இளைஞர்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் வாங்க முடியும். மாற்றுத்திறனாளி இளைஞர்கள் 1 வருஷம் கழிச்சே நிதி உதவி வாங்கலாம். 1000 ரூபா கொடுப்பாங்க. செப்டம்பர் 15 2006 இலவச வண்ண தொலைக்காட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தை இந்த வண்ண தொலைக்காட்சி லேப்டாப் இது எல்லாத்தையுமே யார் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறா தெரியுமா? எல்காட், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கவர்னன்ஸில் படிப்பீங்க. இந்த எல்காட்டு தான் கலைஞர் டிவி, லேப்டாப்பு இது எல்லாத்தையும் ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதல் பண்ணுவாங்க. நீங்கள் கலைஞர் டிவியில் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எல்காட்டோட லோகோ இருக்கும். ஃப்ரீ லேப்டாப்பை ஆன் பண்ணோடனே எல்காட்டோட லோகோ தான் வரும். ஓகேங்களா? ஓகே, செப்டம்பர் 17 2006 ஃப்ரீ லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கினாங்க. நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் அது வந்து கொடுக்கப்பட்டது. டிஎன் வேட், அதாவது தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லுவாங்க. டிஎன் வேட் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2006
நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 1, 2007. நார்மலாக வேட் அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 1, 2005. நலமான தமிழகம் திட்டம் இது வந்து 26/11/2010. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் செக்அப் ஸ்கீம் தான். 15/9/2008 108 ஆம்புலன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 2007 செப்டம்பர் 15 இடஒதுக்கீடு, அதாவது பிசி முஸ்லீம்க்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இடஒதுக்கீடு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுகவோட அரசாங்கம் தான். ஓகேங்களா, இடஒதுக்கீட்டில் பெரும்பான்மையான விஷயங்கள் திமுகவோட காலகட்டங்களில் தான் கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து இந்த செப்டம்பர் 15, 2007 பிசி முஸ்லீம்க்கு 3.5 இன்டர்னல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது பிசி வந்து 30%, அதில் பிசி அதர்ஸ் 26.5, பிசி முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5. அதுக்கப்புறம் ஏப்ரல் 29, 2009 எஸ்சி அருந்ததியினருக்கு 3% உள்ளிட ஒதுக்கீடு. ஆக்சுவலாக அருந்ததியினர் அப்படிங்கிறது 7 ஜாதிகளில் ஒரு பொது பிரிவு தான் அருந்ததியினர். 7 ஜாதிகள் இருக்கும், அந்த 7 ஜாதிகளில் ஒரு ஜாதியோட பேர் தான் அருந்ததியினர். இதையே இந்த 7 ஜாதிகளுக்கும் பொது பெயராக மாற்றி எஸ்சி அருந்ததியினர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ எல்லாருக்கும் ஒரு மாயை உண்டு. அந்த மாயை என்னன்னு சொல்கிறேன். கலைஞர் அவர்கள் தான் வந்து இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டாரு. அதனால தான் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கான், வீட்டில் இப்போ 2 இன்ஜினியர் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பொருளி இருக்குது. கரெக்டாக நிறைய பேருக்கு அந்த பொருளி தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன அப்படிங்கிறத பேசுவோம். தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எம்ஜிஆர் அவர்களோட பீரியடில் அவர் நிறைய விஷயங்கள் செயல்படுத்திட்டு திருப்பி வாங்கியிருப்பார், கைவிட்டிருப்பார். இப்போ 1984 மார்ச் மாதம் இந்த தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார். இது வந்து இன்ஜினியரிங்க்கும் மெடிக்கலுக்கும், இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் மெடிக்கல் கோர்ஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. 2005 செல்வி ஜெயலலிதாமையார் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க. அதான் தெரிஞ்சுக்கோங்க, கலைஞர் கேன்சல் பண்ணாருன்னு சொன்னோம்ல. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்ததை கலைஞர் அவர்கள் எதிர்க்கிறாரு. அது 2 பேரும் வேற வேற கட்சி, சிந்தனைகள் வேறன்னு வச்சுக்கலாம். செல்வி ஜெயலலிதாமையாரை கேன்சல் பண்ணாங்க. அப்போ 2005 இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை செல்வி ஜெயலலிதாமையார் கேன்சல் பண்ணாங்க. என்னன்னா, இது வந்து மக்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கிருச்சு. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, எல்லாரும் மெடிக்கல் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செல்வி ஜெயலலிதாமையார் வந்து இந்த எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணாங்க இல்லையா, இதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணது தப்பு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேற வழியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மறுபடியும் வந்துருச்சு. 2006 ஜூலை 7 அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான குழு, இந்த குழு ரொம்ப முக்கியம். இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பல கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை 2007 கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதை கேன்சல் பண்ணணும்னு எல்லாருமே ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அதில் வெற்றி பெற்றார். ஈவன் செல்வி ஜெயலலிதாமையார் கூட அந்த ஸ்டெப்ஸும் எடுத்தாங்க. 46 23/7/2009 கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் பின்னால் முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு 2012 பேர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவோட இந்த காப்பீட்டு திட்டம் வந்து இப்போ இணைஞ்சிருச்சு. ஸோ கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் 1 லட்ச ரூபா, ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை. அதுக்கப்புறம் 2012 முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் 2018 ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவோட இணைக்கப்படுது. ஓகேங்களா. 47 அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் கோட்டூர்புரத்தில் வந்து இருக்குது. இது வந்து ஆகஸ்ட் 16, 2008 ஃபவுண்டேஷன் போட்டாங்க. செப்டம்பர் 20, 2020 பொதுமக்களுக்கு வந்து திறந்து விடப்பட்டது. 48 முதல் உலக செம்மொழி மாநாடு ஜூன் 23 27, 2010 கொடிசியா மைதானத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜனவரி 15, 2007 இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. 2010 மார்ச் 13 புதிய சட்டமன்ற வளாகம் திறக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த 50மே கலைஞர் கருணாநிதி அவர்களோட காலகட்டங்களில் முக்கியமான திட்டங்கள். பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டங்கள் வந்து இதை தாண்டி வராது. ஓகேங்களா. இந்த 50 திட்டங்கள் தான், இதை தாண்டி உங்களுக்கு பெரும்பாலும் வராது. ஸோ இப்போ 2 டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். யூனிட் 8 வந்து நீதி கட்சி, ஸோ அது யூனிட் 9 உங்களுக்கு வரும். 2வது பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, அறிஞர் அண்ணாதுரை அவர்களோட திட்டங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களோட திட்டங்கள் பார்த்தோம். உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 2 திட்டத்தை தாண்டி கேள்விகள் கேட்கவே மாட்டாங்க. இந்த 2 திட்டத்தில் இதை தாண்டி கேள்விகள் கேட்கவே மாட்டாங்க. இதுக்குள்ளே இருந்து தான் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா?